அடர்ந்த காடு, காட்டுக்குள்ள ஒரு கல்லறை. அந்த 12 மணிக்கு நம்ம தான் நடு காட்டுக்குள்ள நிக்கிறோம். இடம் சூப்பரா இருக்கும் இங்க பார்க்க. டேய் நைட்ல ரசிக்கிற இடமாடா இது. என்னடா போதி தர்மர் மரம் மாதிரி இருக்கு. என்னடா பின்னாடி லைட் அடி சவுண்ட் கேக்குதா? பகல்ல வந்தாலே இருட்டா தாண்டா இருக்கும். பகல்ல ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோசர் பண்ண வரும், காலையில் வரும். லவ்விங் மெமரிஸ் ஆஃப் ஜான் வாட்சன் ரோஸ் போட்டிருக்கு. புல்லட் டேண்ட்னு சொல்லுவாங்க. இது கடிச்சிச்சா ஒரு புல்லட் சுட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபிஷிங் தமிழன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாம்படர்ந்த காடு, காட்டுக்குள்ள ஒரு கல்லறை. அந்த கல்லறையை தேடி தான் வந்திருக்கோம். இது என்ன கல்லறைன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலத்தில் முன்னாடி வேலை பார்த்துக்கு இருக்கும்போது ஒரு சிலர் இறந்துருக்காங்க. அவங்கள இந்த காட்டுக்குள்ளே பேச்சிருக்காங்க. அந்த கல்லறையை தான் இப்போ தேடி போகிறோம். அந்த கல்லறையை பார்த்தீங்கன்னா பகல்லையே காடு சுற்றி இருக்கிறதுனால அது பகல்லையே நல்லா இருட்டாக இருக்கும். நம்ம ஃபுல் இருட்டுக்குள்ளே போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போய் பார்ப்போம். போங்கயா, இல்லையா அவ்வளோ படிக்க இல்லையா போறதுக்கு முன்னாடி எங்கிட்டு பால் இருக்குன்னு தெரியல. ஓடி சொல்ற மாதிரி தெரியல. பாம்பையும் பார்த்து போங்க, லைட் எடுத்து போங்க. ஆனா ஆல்ரெடி பாலை கிடக்குது, போயிருப்பாங்க. பகல்ல போவாங்களா? தவளைக்கு போயிருந்தவன் பள்ளிக்கு போயிருந்தவன் கூட்டு வர்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்படி குனிஞ்ச மாதிரி தான் வர முடிஞ்சிச்சு. இல்லை பாதை மாதிரி இருக்கும் பாருடா. கல்வி யாராவது பகல்ல பார்த்துட்டு வந்துருக்கணுமோ? பாதை போகுது, அதை செஞ்சிருக்கலாம். பகல்ல பார்த்துட்டு வந்து பவர்ஃபுல்லா இருக்குது. யார் லைட்டு? அது ஹெட் லைட்ல. இதுவரை நானே இந்த பக்கம் வந்ததுடா. நிச்சயம் பயமா இருக்குடா. லைட் வெளிச்சம் இருக்கு, முள்ளு கிடக்கு. லைட் வெளிச்சம் இருக்கு. என்னடா இவன் வேற திக்கு திக்குன்னு பயன்படுத்திக்கிட்டே இருக்கான். இதுவரை நானே இந்த பக்கம் வந்ததுடா. இது அந்த பக்கம் ஏரியாவுக்கு போறதா இருக்குமோ? கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. பாத்தியா சுத்தி எல்லாம் வேப்ப மரம், உரமரம், குகை மாதிரியே இருக்கு. காலுக்குள்ள ஓடுற மாதிரியே இருக்குண்ணே. பார்த்து போங்கடா, பாம்பையும் சிண்டி விட்டுறாம. சத்தியமா இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா இருக்குல்ல. என்னது கேப்சர் திஸ் பத்தியா? அடையும் இப்பதான்டா ரசிச்சுக்கு இருக்கான். போடா, ரசிக்கிற நேரமாடா. டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. 12 மணிக்கு நம்ம தான் நடு காட்டுக்குள்ளே நிற்கிறோம். எனக்கு போக போக பயமாகவே இருக்குது. இவங்க இடத்த ரசிச்சுக்கு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக தெரியுது. யாராவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 12:08 ஆகுது. எனக்கு போக போக பயமாகவே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு ப்ராமிஸ் வாங்கணும். என்ன நடந்தாலும் ஆளுக்கு முன்ன விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஓட மாட்டோம். மணி கரெக்டா 12:09 ஆகும். நம்ம காட்டுக்குள்ள கால்வாசி தான் நடந்து வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னடா எப்படா தெரியுதா? தெரியுது. இடம் சூப்பரா இருக்கும் இங்க பார்க்க. டேய் நைட்ல ரசிக்கிற இடமாடா இது. நம்ம அந்த சமாதிக்கு இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா? இங்கிட்டு பாதை, இங்கிட்டு நம்ம அந்த பாதை கூகுள் மேப்ல பாப்போமா? இங்கிட்டே போவோம். கூகுள் மேப்ல பார்க்க போறீங்க?
அப்படியே நடைய கட்டு. பின்னாடி வா. டேய் நான் மட்டும் எங்கடா வர இப்ப என்னங்கடா எங்கிட்டா போனாம ஹாலிவுட் படங்கள்ல பாக்குற மாதிரி கொடி கொடியா கைஸ் போறது நம்ம ஓன் ரிஸ்க் தான். போ டேய் பார்த்து போ. மேல விழுது guys. இடம் தெரியுதா? தெரியுது. அடா படங்கள்ல வாக்கு பேய் பங்களால முளைச்சிருக்குல கொடிலாம் முளைச்சிருக்கு. இருக்கிற எனக்கு பயம் தெரியுதுடா. திரும்பி போயிருவோமா? சூப்பரா இருக்கு பாத்தியா? அடுத்த வாட்டி எங்கேயாட்டு போவோம். அடா போதி தர்மர் மரம் மாதிரி இருக்கு. வேற லெவல இருக்குல்ல? வேற லெவலா? அவன் நடுங்கி செத்து போய்க்கிருக்கா அவளுக்கு வேற லெவலா? அப்போ இங்க வரு பெருசாலாம் இருக்காது. இந்த மாதிரி பொத்துக்கிட்டு வந்தோம்ல அந்த இருக்குன்னு நினைக்கின்றேன். மரம் ஆடாது. ஏய் லைட் அடி. அது என்னடா ஒரு மாதிரி தெரியல. அடர்ந்த காடு. மறுபடியும் அதே பாடு. காட்டுக்குள் ஒரு வீடுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏதோ இருக்குடா. என்னத்தடா ஒத்து பாக்கியே டேய்? ஏதோ இருக்கா? டேய் என்னடா? என்னடா நீ ஏதாவது பாத்தியா? கல்வி என்ன தெரியுதாங்க? தெரியுதுடா கல்வி. யாரும் உட்காந்துருக்க மாதிரியே ஒரு பழமா இருக்குடா எனக்கு. என்னடா அடி என்னடா உனக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கும் தெரியலையடா. என்னடா ஒரு ஏதோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. போ பயப்படாதடா. பயமா தானே இருக்கு. டேய் போய் எனக்கு நாளை ரெண்டாவது வரேன். நான் தான் லாஸ்டா வரேன். பேய் லாஸ்டா இருக்கிறாலதான் பிடிக்கும். அது பெருசா இருக்கு. போங்க நேரம் ஓட்டம் முடிச்சா வெளியேதான் போகணும். எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னவனே திணறி போறான். அப்ப போய் இந்த அனகோண்டா படம் பின்னாடி லைட் அடி சவுண்ட் கேக்குதா? டேய் இது என்னது? கோட்டை செவரா? இது என்ன கல்லா? என்ன லைட் அடி லைட் அடி. வரக்கூடாதுன்னு எதுவும் கோட்டை செவர எதுவும் கெட்டி வச்சிருக்காங்களா? அடே மேல அந்த இது படர்ந்து போயிருக்குடா. உள்ள உட்கார்ந்து வெயிலே அடிக்காது. என்னடா சவுண்டு? போச்சு ஏதோ ஒரு சவுண்டு ஏதோ பறவைடா. பறவை அந்த பறந்து போது
பார்க்க பார்க்க பயமாவே தெரியுறாங்க பாரு. அடி போயிலே சும்மா இது எத்தனை காலமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. லின்சு போயிருவோமா? ஆமா கல்லறை எடுக்க இது கணக்கு கை காட்டு செஞ்சிருக்கேன். எனக்கு பையில யாரே போட்டு பையதா கிடக்குண்டா குப்படா போங்கடா. சரி வாங்க. சரி வீட்டுக்கு போமா? தள்ளி பணம் பார்ப்போம். படபடன்னு இருக்கிறா அங்கே கண்டு கொடுக்குதுன்னு யாரையும் யாரும் விட்டுட்டு போயிடாதீடா. போ போ. அதான் கல்லறை நினைக்கிறேன். எது அந்த லைட் அடிங்க. ஏதோ காலுக்குள்ள ஓடுற மாதிரி இருக்குண்ணா. இது என்னதுடா அது? இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே அதெல்லாம் செய்வோம்டா. எனக்கு பயமாதான்டா இருக்கு. எனக்கு அந்த நிழல் அசைகிறத பார்த்துட்டு பக்கு இருக்குங்க. நீங்க அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஏய் சவுண்ட கவனிக்காதீங்கடா. மேலே பாரு, மேலே பார்த்தாலும் பயமா இருக்கு. கண்டுபிடிச்சேன். கல்றியா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா இந்த இருக்குடா. இதுதான் கல்றைக்கு வந்துட்டோம். போ ஸ்டெப் எடுத்து வைங்கடா. ஆனா இங்க எப்ப இறந்தீங்கன்னு தெரியாது. ஆனா எப்ப இருந்தா எங்களை மட்டும் பழி வாங்கிறாங்க. என்னடா எதை பார்த்தாலும் பயமாவே தெரியும். பயம் வருது, பயத்துல சிரிப்பு வருதுடா. அது 2 மணி 1 மணிக்கு வரல, 12 மணிக்கு வந்துருக்கு. 12 மணிக்கு தான் பேய் உக்கிரமா இருக்கிற டைம். 1 2 3 4 5 கிட்ட இருக்கு. ஆனா எனக்கு உள்ள போக பயமா இருக்கு. இந்த மாதிரி நான் படத்துல தான் பார்த்துருக்கேன். நான் போட்டா அவனுக்கு மூச்சே நின்றும் போலடா. அந்த மாதிரி இருக்குடா. இடத்துல பாத்தியா இல்லையா? இவரும் வந்தாச்சு. லொகேஷன் ஒரு மார்க் அடிச்சுட்டு பக்கத்துல கடலா இருக்கு. இங்கிட்டு கடல் கேமரா கொண்டு உள்ள போ. நீங்க முன்ன போக்கு எல்லாரெல்லாம் பின்னாடி வரும். இதுல ஒரு கல்றை இருக்கு. டக்குன்னு ஓடி வர முடியாதுடா. இது சின்னதா இந்த மாதிரி இருக்கு. பேர் எதுவும் போட்ட மாதிரி தெரியல. ரொம்ப பழசான மாதிரி இருக்கு. பேர் பார்க்க முடியாது. உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. நாம் இதுல நவுண்ட மாதிரி இருந்துச்சு. சும்மா இது சத்தியமா சொன்னாங்க. எங்கிட்டு போண்டா? போடா, பயமா இருக்குடா. நீங்க போங்கண்ணா, நீங்க போங்க. நிக்கணும். இதுல நான் உள்ள போக ஓடின மாதிரி பூச்சி ஓடிக்கும்டா. நீ பாம்பு இல்லையடா, லைட் அடிச்சாலே ஓடிண்டா பாம்பு. ஐயோ ஆண்டவரே, இந்த இதெல்லாம் தட்டி விட்டு போற மாதிரி தான் இருக்கு. பேரு யார் யாருமே தெரியாது. மனசாவத்தை பண்ணாதீங்க. பயன்படுத்திட்டே காலில் சுத்து போடுதுடா. இது அறியாம தெரியாம பயம் வந்துட்டு நிறைய இருக்குடா. நிறைய இருக்கா? இது வேற 4-5 தான்டா காட்டியிருக்காங்க. யார் எல்லாத்தையும் இது தனி இதாகவே இருக்கிற கவனிக்காமையே. டைட் அடி.
உள்ள தெரியுதா? அந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று, இந்த ஒன்று இருக்கு, வேறு ஒன்று இருக்கு. இதுக்குன்னு தனியாக கோட்டை ஊற்றி விட்டுருக்காங்க. என்ன வாய் கொள்ளறது. ஆடிட்டு படத்துல முதல்ல எவன் போறான் அவனை தானே கொல்லும். இல்ல லாஸ்டா வரவனை தான் கொல்லும். முன்னாடி போடா இவன் ஒருத்தன்டா. அதுக்கு பிரச்சனை இல்லடா, வந்துட்டோம். லைட் எங்க அடிக்காத. பேய் அடிக்கல, வேற பூச்சி பூச்சி கடிச்சிருச்சு. நீ பாத்தியா? நீ மேல ஒரு நிழல் கூட உள்ள அடிக்காதுடா. பகல்ல வந்தாலே இருட்டா தாண்டா இருக்கும். பகல்ல ஒரு நாள் நம்ம எக்ஸ்ப்ளோசர் பண்ண வரும், காலையில் வரும். இது கல்றியா? ஒவ்வொரு தினசா கட்டிட்டு வரேன். அந்த டீடைல்ஸ் இருக்கு அதுல பாப்பமா. ஓடி 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 ஓடியா போடா உள்ள. நான் முன்ன போக மாட்டேன்டா. ஜோஸ் வாட்சன் ரோஸ். போ பக்கத்துல பாப்போம். போடா நவலுங்கடா. பாருங்க அதுல என்ன போட்டிருக்குன்னு வாசிக்கலாம். இப்ப லவ்விங் மெமரிஸ் ஆஃப் ஜான் வாட்சன் ரோஸ் போட்டிருக்கு. பிரெத் வந்து 1876. 1876 இறந்துருக்காங்க, பிறந்திருக்காங்க. 894 அது 76. கீழே இறந்தது கீழே வந்து 4 பிப்ரவரி 1804. 76ல பிறந்த அப்புறம் 804 இறப்பாங்க. ஒழுங்கா வாசிக்கிறா மாத்திக்கிறேன். 4 இறந்துருக்கு. 94 1894. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. டேய் வயசு கம்மியான ஆள்றா, எவ்வளவு பெருசா இருக்குன்றாரு. அது அதுக்கு அங்கிட்டு ஒண்ணு இருக்கு. இது போய்கிட்டே இருக்குடா. அந்த அங்கிட்டு ஒன்று இருக்கு. இதுக்கு போக வேணாம்னு நினைக்கிறேன். சரி சேற்று ரொம்ப வித்தியாசமா தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம வேணா காலையில் வருவோம்டா. காலையில் இருட்டா இருந்தாலும் ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். நாங்கிட்டு போய் அவரை மட்டும் போய் பாட்டு வந்துடும். இவர் பேர் என்ன? ஷார்ட் ஜான் வாட்சன் ரோஸ். இந்த பழங்களில் கொடி இதெல்லாம் தொங்கி கழுத்துக்கு இறுக்கி கொள்ளு தெரியுமா? அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பூச்சி வேமா உடைச்சாலும் நம்ம தீட்டி கலங்கி ரொம்ப பெருசா இருக்கு பாரு. இங்க தெரியுதா இல்லையா அவனுக்கு? கல்றே அது. அது கேமரால தெரியுதா பாரு? கோட்டச்சோறு மாதிரி இருக்கு. இது லைட் அடி. அது அதுண்டா. அதான் பாக்கி பெருசா இருக்கு பாரு. கோட்டச்சோறு. என்ன சவுண்டு? போட்டுடா. போகுங்கடா. அது வாங்கிட்டு போ போ. உங்களுக்கு போட போட அந்த கதையை காட்டேன். இந்த மாதிரி நம்ம ஊருக்காரங்களுக்கு நம்ம அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. பேய்களின் வீடு. விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிய, பயமா இருக்குடா. ஒத்தனாவே நில்லுங்கடா. பாதை இல்லடா, இந்த கல்லறையை பார்க்க வந்து வந்து பாதை மாதிரி ஆயிட்டு. மேல காட்டு. இந்த வீடுதெல்லாம் அப்படி இப்படி காட்டேன். லைட் அடிச்சுன்னா காட்டலாம். கார்ல ஏதோ ஓடுது. நான் தான் மீச்சிருக்கேன். இல்லை ஏதோ ஓடுச்சு. இப்போ நான் அதில் மேலே ஏறி உட்கார்றேன். ஃபோட்டோ எடுக்கீங்களா? இது மேலே சரி அதெல்லாம் வேணாம். பேர் இருக்கான்னு பாப்போம். தள்ளு. என்னடா இது? எனக்குமே லைட்டா பயம் வந்துருச்சுடா. லைட்டாவா? எனக்கு டைட்டா இருக்குடா. பார்த்த உடனே பழங்கள்ல பார்த்த விஷயம் உண்மையுமே ஓடவே முடியாது. இதுலயே சேர்த்து சேர்த்து நின்றும். பேர் இருக்கா? கல்லறையே பார்ப்போம். இந்த வழி போய்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. வர்றா
இடமா இருக்குல்ல. மற்ற அந்த பெரிய கல்லறையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. கொடி குடியே கிடக்குதோ. ம் ஏன் நாளை கழிச்சு வருவோம் எனக்கு பகல்ல இருப்போமா? போ போ. நீங்கள் பேர் ஏதாச்சும் பண்ணுறாங்க. என்ன வருஷம் ஒரு இது எதுவும் தலைவர்கள் செத்ததா இருக்குமோ? ம் எப்படின்னா ஒவ்வொரு பொறுப்புக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு கல்லறை கட்டுவாங்க. அப்படியா இருக்கும் போல. இது பெருசா இருக்கு, கொஞ்சம் அட எவ்வளோ உயரமா இருக்கு. அண்ணாந்து பார்த்தாலும் தெரிய முடியுது. இதுதான் பெருசா இருக்கு. ம் ஏதாவது தலைவராக இருப்பாங்க. இது பக்கத்துல இந்த அங்கிட்டு ஒன்று இருக்குல்ல, அதை பாருமா. எல்லாமே இதுதான் வெளியே போயிருக்கு. அதெல்லாம் மேலே மனையை பார்க்க முடியுது. இது தெரிய மாட்டேங்குது. இது உடச்சிட்டு போயிருக்கு. ஏய் நல்லா பாரு, இவர் ராஜாவா இருப்பாரு, அவர் மந்திரியா இருப்பாரு. 2 பேரும் கையில் பேர் ஓட்டுருக்குமே, முன்ன போய் பார்த்தா தெரியும். அப்படியே அங்கிட்டு ஒன்று கல்ற போகுது. ஒரு வரைக்கும் முன்னாடியா இருந்தா 4 பக்கமும் இருக்கு அவரு. எத்தனை வருஷம் இருக்கு? கால் என்ன பூச்சி விடுறா. பூச்சி மாடியில் இதுவும் ஆயுஸ்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சா? என்ன போக முடியாது. கல்ற இருக்கு. எவின் முன்னாடி போய் பேரை பார்த்துட்டு வா. இதெல்லாம் போறான். பேர் இருக்கா? பேர்ல ஏதோ குழி மாதிரி இருக்கு. குழியா? அரிச்சு விழுந்துருக்குண்டா. அப்பப்ப எந்திரிச்சு வருவாப்புல. மண்டைக்கு மேலே இப்படி இருக்கு. போயிடுவோமா? சரி வாங்க போய் காலையில் வந்து எடுப்போம். இப்போ யாரும் சமூகம் ஆகிட்டா கத்தக்கூடாது, ஓடவும் கூடாது. ஆமா, பொறுமையா போறியே. அதுதான் நம்ம இன்னும் கூடி ப்ராமிஸ் வாங்கினப்பா. அவனை கூப்பிடுறா. என்னடா வாடா. அவனை பேய் பிடிச்சிட்டாடா. டேய் வாடா எவினே. டேய் வாடா. காமெடி பண்ண நேரம் இருக்குதுன்னு இடத்த காரியம் எடுப்போம். லூசு பேரு பயப்படுத்துறானப்பா. நானே செதறி போய் நிக்கிறேன், என்னைய போய் பயன்படுத்துறேன். அருமையா இருக்கா. நைட் நேரத்துல சுத்தி பார்க்க வந்து ஒரே ஆள் நம்மளா தாண்டா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும்டா. பிடிக்குமா? நீ மட்டும் வந்து உட்காரு. இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு. எதிராட்டு நம்ம இன்னொரு பேர் நம்ம பேர் இருந்துச்சுப்போமா? பேனா இருக்கு, மார்க்க வேண்டாம் எடுக்க மாட்டேன். பத்தியா பேர் இருக்கு. ஏன் பேர் யூஸ் பண்ணேன். ஸ்வீட் இல்ல என்ன பேர் வச்சிருக்காப்புல? அவர் 1994 பிறந்த இறந்துருக்காரு. இறந்துருக்காப்புல 1894. அப்ப எப்போ உள்ள ஆளு சமாதி அப்ப கட்டினதான் பேரு. டேய் அவரு குறைஞ்ச வயசு. குறைஞ்ச வயசா? 100 வயசு இருக்காது. இல்லடா 25 என்னமோ தான் இருக்கு. வெறும் 25? ஆமா, பாஞ்சம் ஓடுது. ஏய் அப்படி சொல்லலண்ணா. எப்படின்னா இது 2025 சேர்த்து 36 வயசா? கீழே போட்டுருக்க அடியில் 36 வயசுன்ட்டு. தம்பிகளா ஆனா இது எதுக்கு வந்திருக்கீங்க? ஆபத்து போறேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பகலதான். ஏய் சேர்த்து நீங்க இது கவனிச்சியா? வீடு போட ஆகிருக்குடா. ஒருவேளை யாருமே இந்த இடத்துக்கு அதிகமா வந்திருக்க மாட்டாங்க. கவனிப்பு இல்லாம ஒரு சொட்டு வெயில் அடிக்காது, மழை பெஞ்ச தண்ணி உள்ள வராது. பாம்பு கூடு கட்டு நிறைய இடம் நல்லா இருக்கு நினைக்கிறேன். அடி போமா. வேற என்னடா சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்டா சவுண்டு கேட்டுச்சு? தெரியலடா.
சரி வேமா 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 வா போகும். இல்லை ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. சவுண்டு கேட்குறான்ட்டு. வேணாம் கிளம்புவோம் கிளம்புவோம். அப்புறம் இங்கிட்டு சவுண்டு கேட்கலாம். கிளம்புடா டேய் வாடா வாடா வாடா. பின்னாடி முன்னாடி வா கெவின், நீ முன்னாடி வா. பயமா இருக்கு. நீ வெளியே போடா, வெளியே போய்க்கடா. முத புதர்ல இருந்து காப்பாத்துங்க. கெவின் முன்ன போ. ஏதோ அங்கிட்டு சவுண்டு கேட்கலாம். ஏதோ சவுண்டு கேட்கலாம். ஏதோ சவுண்டு கேட்கலாம். என்ன ரோட் இது? அங்கல்ல பார்த்தோம். ஏய் வழி போகண்டா, அங்கிட்டு போங்கடா. இங்கிட்டு தான் போகணும். இது இங்கதான் பார்த்தோமாடா. எனக்கு தூரமா வந்த மாதிரி இருக்குடா. போ போ வருவீங்களா? பாதையை பார்த்தே போ, பாதையை பார்த்தே போ. டேய் அப்படி நேரப்படா நேரப்படா. டேய் மறுபடியும் அந்த பறவை பறக்குதுடா. டேய் இது எங்க போகுதுன்னு தெரியல. இல்லடா பாரு உள்ள கூடி போகுது. என்னடா இங்க பாருங்க, இதுல யாரும் கை வச்சிருங்க. எறும்பு எறும்பு புல்லட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இது கடிச்சிச்சா ஒரு புல்லட் சுட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கேன். டேய் இடத்த காலிவனுக்கு இது ஆராய்ச்சி பண்றேன். பறக்குதுடா, என் கை கிட்ட வரும் பாரு எல்லாம். டேய் பறக்குதுடா. போடா, கத்துச்சு பறக்குது. அங்கிட்டு போவாங்க. நம்ம பயமா இருக்குடா. அரண்டவனுக்கு இருந்தெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாமே பயமா இருக்குடா. இந்த இடத்தெல்லாம் பாருங்கண்ணா. டேய் இது புது இடமா இருக்கு லின்சன், எனக்கு பயமா இருக்குடா. தாண்டா நானும் சொன்னேன், கேட்க முடிக்கலடா. நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. காத்தே வரல பத்தியா? இதே பேராண்மை படம் பார்த்துருக்கியா? அந்த காடு மாதிரி இருக்கு. அதாவது பயம் இல்லாம. டேய் மாட்டிக்கிட்டேன்டா, முள்ளு மாட்டிட்டு. போட்டு போட்டு அந்த மாதிரி இருக்கு. இங்கிட்டு போனோம். இங்கிட்டு ரைட்டு ரைட்டு ரைட்ரா. அது வெள்ளமண்ணா தெரியுது. வெள்ளமண்ணா இங்கே எப்படி போனாலும் ரோட்டுக்கு தான் ஏறும் போல. சவுண்டு கேட்க வண்டி. உள்ள போனோம், நல்லா தான் இருந்துச்சு. லைட்டா நான் பயப்பட மாட்டேன்னு நினைச்சு நான் போனேன். ஆனா கொஞ்ச நேரத்துல உள்ள அள்ளு விட்டுட்டு ஃபிளாஷ் லைட் எரியுது இல்லை, ஆஃப் பண்ணிக்க. நாங்க ஒரு கலர் இருக்குன்னு நினைச்சு தான் போனோம். ஆனா எங்களுக்கு திடீர் ஆச்சரியம், 2-3 கலர், நிறைய கலர் இருந்துச்சு. நிறைய கலர் இருக்குடா. கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மேல இருக்கு. 1879 பிறந்திருக்காரு ஒருத்தர். அவர் பேர் ஜான் வாட்சன் ரோஸ். ஜான் வாட்சன் ரோஸ். அவருக்கு கிட்டத்தட்ட 30 சில்லற வயசுலயே எல்லாரும் இறந்துருக்கா பார்த்துக்க. ஒருத்தர் 39, அவருக்குமே அந்த 30 இந்த மாதிரி வயசு தான் வரும். ஏன்னா 1870. பட் யாரு நம்ம ஊர்ல யாருக்குமே இப்ப சில பேருக்கு தெரியாதுல்ல. நிறைய பேருக்கு தெரியாதுடா. என்னடா வண்டி ரோட்டை நெருங்கிட்டோம். எனக்கு வேற பாதையில வந்த மாதிரிதான் இருக்கு. ரோட்ல இருந்து ரொம்ப தூரம் நடந்து போன மாதிரி நாய் வேற கத்துதுரே. நல்ல வேலை உள்ள இருக்கும் போது கத்தல. இங்க இருந்து போகும்போது ரொம்ப தூரம் நடந்து போனோம். ஆமா, இப்ப நம்ம இருந்த இடத்த லொகேஷன்ல கரெக்டா ட்ராக் பண்ணி வச்சு பாத்துருக்கணும் எப்படி இருந்திருக்கு. பக்கம் தான், ரோட்ல இருந்து பக்கம் தான். இந்த காடு எவ்வளவு பெருசு தெரியாதுடா. அந்த பக்கத்தையும் பாக்குறோம் நம்ம.
பகலில் வந்து பார்க்கணும். இதுவரை போனதே பெரிய விஷயம். அணியை பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 12:30. அரை மணி நேரம் காட்டுக்குள்ளே சுற்றி இருக்கோம். பட் எங்களால் முடியல. அரை மணி நேரத்துலேயே அள்ளு விட்டுட்டு ஃபஸ்ட்டு டவலையே எங்களை பையன் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாம் செதறிட்டோம். சரி பாய், நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி இடம் இருக்கிறது உங்கள் யாருக்காட்டு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். பட் நாங்கள் இன்னொரு வாட்டி பகல்லையும் போய் இதை உள்ளே போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம். உள்ளே வெளிச்சம் அடிக்குதா இல்லை வெளிச்சம் அடிக்குதா? உள்ளே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான். நாளைக்கு நம்ம போய் பார்ப்போம் வீடியோவை. சரி, நாளைக்கு போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயத்தில் எனக்கே வேர்வை எப்படி வேர்த்து போய் இருக்குன்னு பக்கு பக்குன்னு நெஞ்செல்லாம் அடிக்குது. இதுதான் நாளைக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. நைட் நேரம் உள்ளே போக முடியல. நான் ரொம்ப தைரியசாலி. பார்த்த தைரியசாலி. என்னையவே கரெக்டாக நீ வெளியே இருந்து பார்க்கும்போது தோற்றம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, சின்ன காடு மாதிரி. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோட. இப்போ இந்த கல்லறையை பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி இருக்குது, குகைக்குள்ளே நடந்த மாதிரியே இருந்து. ஒரு சின்ன வெளிச்சம் கூட உள்ளே நுழைய முடியல. காற்று கூட உள்ளே வரல. எங்கள் 3 பேர் மூஞ்சியும் பார்த்தீங்களா, வேர்த்து போயிருச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு புதிய அனுபவமாக ஏதோ டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது. எப்படியோ தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு நண்பர்களே. பட் எங்கள் ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய காடு இருக்குன்னு எனக்கு இப்படி தான் இப்போ தான் தெரியும். இப்போ உள்ளே போய் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. யாராட்டும் ஒரு நாள் வந்து பாருங்கள், எங்களோட நல்லாயிருக்கும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போயிருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி யாராவது பிரயாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண விட்டாலும் வீடியோ பாருங்க. வந்துருந்தீங்கன்னா மறக்காம கல்ற பாருங்க. பட் இது யாரையும் கூட்டு போய் காட்ட மாட்டாங்க, நம்மள தான் போய் பார்க்கணும். இது டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சா, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க அவங்களை கூட்டு வந்து பார்க்கலாம். நல்ல இடம். ஆனா தனியாளா மட்டும் போயிடாதீங்க. தனியா போயிடாதீங்க. 3 பேர் இல்ல 2 பேர் போங்க. தனியாளா போயிருந்தீங்கன்னா திருப்பி வர்றது கஷ்டம். 3 பேர் போறதே கஷ்டம் தான். நாங்க சின்ன பேர் போட்டதுனால தப்பிச்சுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாய். இங்கிட்ட காட்டு பண்ணி தான் அதிகமாக இருக்கும் போல ஃப்ரெண்ட். நல்ல வேலைக்கு நம்ம காட்டு பண்ணி பார்க்கல. காட்டு பண்ணி என்ட்ரன்ஸ் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கேமரா ஏதோ உட்கார்ந்து இந்த மாதிரி இருக்கு. உட்கார்ந்துருக்கா? என்னடா சொல்றீங்க? ஆனால் மற்ற ஒரு கோழி வந்து உட்கார்ந்துருக்கு. சேவலுங்க. சேவலா? சேவலாடா? அடி பயமா தாண்டா இருக்கு. கண்ணங்கரேன்னு இருக்கு. ஒரு லைட் அடி இதுக்கு வேலை எப்படி லைட் அடிக்கிறது? ஃபேஸ் அங்கிட்டு தெரியும் நினைக்கிறேன். ஒரு மரங்கள்லாம் பெருசு பெருசா இருக்குடா. எல்லா மரமே வாரேன். இதுதான் நீளமா இருக்கணும் மரம். பாரு, எப்படியும் இந்த காட்டுல இருந்து வெளியே வந்தாச்சு, அது ஒரு சந்தோஷம்ப்பா. இது இந்த காட்டோட அடுத்த எண்டிங்கை நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு பகல்ல போயிட்டு அடுத்த எண்டிங்கை பார்த்துட்டு வருவோம். பாய் தூரம் தான் போயிருப்போம், 1/2 மணி நேரம். பட் இதுக்கு அங்கிட்டு எவ்வளோ தூரம் போகுது நம்ம நாளைக்கு போய் பார்ப்போம் பகலில். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போகிறது நல்லது. இது யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. மணி எத்தனை பாருங்க. மணி 12 தாண்டி போய்கிட்டு இருக்கு. 12:45 ஃப்ரெண்ட்ஸ். 12:45 வீட்டுக்கு கிளம்புறோம். 12:50 ஆயிட்டு.